இது வந்து நம்ம யூனிட் 6ல் உள்ளது தான், சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் விடுபட்ட விஷயங்களாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதிங்க, மற்றது எதுவும் எழுத வேண்டாம், ஓகேவா? இப்போ இதில் இதை நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நான் எழுதி போடுறதுல ஒரு 3 பார்ட்டு நீங்கள் எழுதி ஆகணும். ஏன்னா சங்க காலம்ல சங்கம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பகுதி தான் ஞாபகம் வரும். பொதுவாகவே தமிழை வளர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மதுரை பகுதிகள் தான் சொல்லுவாங்க. முதல்ல அதில் தான் சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா மன்னர்களில் பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை செய்தி. அப்போ சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லே தமிழ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விவாதம் நடக்குது இன்னைக்கு வரைக்கும். சகர கேள்வி வந்து, அதாவது சகரம், ஒரு உதாரணத்துக்கு சப்பானி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா தமிழ் சொல் கிடையாது. சகோதரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா தமிழ் சொல் கிடையாது. சஞ்சய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ச முதல் எழுத்து இருக்குல்ல, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து சாவா வராது. ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு டிஸ்கஸ் நடக்குது. பட் வந்து தேவனே பாவனர் போன்றவர்களாம் சகர சொல்லு இருக்குது, சங்க இலக்கியங்கள் நிறையவே இருக்குது, சங்கம்ங்கிற சொல்லு இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொது அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம்ங்கிற ஒரு சொல்லு கிடையாது. சங்கம்னே ஒன்று இல்லாதப்போ, பேரே இல்லாதப்போ எப்படி சங்கம்னு இருக்க முடியும் அப்படின்னு வையாபுரி பிள்ளை போன்ற சில ஆய்வாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அது நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம்னு ஒன்று இருந்துச்சு, அது தமிழை வளர்த்திருக்கிறார்கள், அதற்கு பல பெயர்கள் இருந்துச்சு, சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ என்ன கூடல் அப்படின்னு சொன்னால், கூடல் கூடி இருத்தல், ஒன்று இருத்தல், சரிங்களா? ஒரு ஒருங்கிணைப்போட ஒரு டீமை நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ கூடி இருத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளில் அந்த சொல்லு நமக்கு கிடைக்குது. செகண்ட் புனர் கூட்டு அப்படின்னு சொன்னால் இணைந்து கூடியிருத்தல், ஒன்றாக இணைந்து கூடியிருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குது. அவை அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பேரவை சிற்றவைன்னு இன்னைக்கு சொல்றது மாதிரி பழைய காலத்திலேயே அவைங்கிற சொல்லு கையாளப்பட்டிருக்குது. ஸோ அவயம் அப்படிங்கிற சொல்லு நமக்கு கையாளப்பட்டிருக்கு தமிழ்ல. அடுத்து தமிழ் நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதுவும் சங்கம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்மொழியப்படுது, சரிங்களா? இதெல்லாம் சங்க காலத்துல சில இலக்கிய சான்றுகளின் வழியாக, ஏன்னா சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு ரெக்கார்டபிளா கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சில், வரலாற்று பின்புலத்தில் நமக்கு செய்திகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இன்னும் கிடைக்கல. அதனால வந்து இந்த சொல்லு தான், அப்போ சங்கம்ன்ற சொல்லுக்கு இப்படி பல பெயர்கள் பழங்காலத்தில் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல முதல்ல தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல், தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், சரிங்களா? அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், பட் மறுபடியும் பேசுவோம். இதுல சிறப்பு பாயிரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை, முகவுரை மாதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி முகவுரை முன்னுரை சொல்றோம், முகவுரை சொல்றோம், அது போல தொல்காப்பியத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வுன்னு வச்சுக்கலாம், சிறப்பான விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ அதுல ஒரு வரி வருது, நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து அப்படின்னு ஒரு வரி வருது. இந்த வரி என்ன கண்டம், என்ன கருத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கும். எப்படி ஒரு டான்சிங் பண்றதை வந்து அரங்கேற்றம் செய்யறாங்களோ அது போல என்ன பண்ணிருக்காங்க, புத்தகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. அப்ப புத்தகத்தை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது யாருடைய அவையில் அந்த புத்தகம் அரங்கேற்றப்பட்டிருக்குன்னா பாண்டியனுடைய அவையில் அப்படின்னு சொல்லி சிறப்பு பாயிரம் சொல்லுது. ஆக்சுவலி சிறப்பு பாயிரங்கிறது எழுதுனது யார் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின், பெரிய கொஸ்டின், சரிங்களா? பனம்பாரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கூடவே படிக்கக்கூடிய ஒரு மாணவர். தொல்காப்பியத்துல சிறப்பு பாயிரம், இது இந்த இடத்துக்குள்ள நினைவூட்டலுக்காக உங்களுக்கு சொல்றேன். பட் இங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்தில் அதம்பூட்ட ஆசை முன்னிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொல்காப்பியம் தொடர்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது பேசிக்கலாம், சரிங்களா? இங்க என்ன கண்டெம்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவயம். அப்ப என்ன இருக்குது, ஒரு பாண்டியன் அவைக்குள்ள ஒரு புத்தகத்தை அரங்கேற்றும் பொழுது எப்படி அரங்கேற்ற முடியும்? ஒரு மன்னன் இருக்கான், மன்னன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு புத்தகத்தை வெளியிடணும். அந்த வெளியீட்டு விழா எப்படி இப்படி கொண்டாடுறாங்க, அது ஒரு இலக்கண நூலை எப்படி வெளியிட முடியும்? பல மக்களை, பல புலவர்களை கூட்டி தமிழ் சமூகத்தினுடைய கருத்துக்கள் சரியா இருக்கா தவறா இருக்கான்னு சொல்லி முழுமையா ஆராய்ச்சி பண்ணி தான் அரங்கேற்றமே நடத்த முடியும். எல்லாமே சரியா இருக்கும்போது தானே அரங்கேற்றம் நடத்த முடியும். ஒரு மாதை வந்து நடனம் ஆடினாங்க ஒரு மன்னர் முன்னிலையில, சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று கதையில காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா தகுதியும் இருந்தாதான், 11 வகையான ஆடல் கலையில வல்லமையா இருக்கும் பொழுது அந்த இள வயதிலே போய் ஆடி பண்ணி என்ன பண்றாங்க, கூத்த அந்த நிகழ்வுல முடிச்சு பரிசு பெற்று வர்றாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்போ பழைய காலத்துல அவையம் இருந்திருக்குது. ஸோ அவை கூடி ஒரு விவாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது, புத்தகம் வெளியிடப்பட்டிருக்குங்கிறதுனால சங்கம் இருந்தது உறுதி அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. செகண்ட் ஒன் வந்து புறநானூர்ல என்னன்னா, மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் இருக்காரு. அதுல ஒரு பாடல் வருது, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி
மாங்குடி மருதன் தலைவனாக. தலைவன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல யார் தலைவனாக இருக்கிறா? ஒரு புலவர் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மற்ற புலவர்கள்லாம் அப்படியே அடியோர்கள் போல அடுத்த ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. அப்ப தலைவனாக ஒரு வீட்டில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக சங்கம் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு புலப்படுது. இன்னொன்னு கூடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. தமிழ் கெழு, தமிழ் மொழி என்ன மேம்பட கூடிய தன்கோள் வேந்து, குளிர்ச்சி பொருந்தியவன் அர்த்தம். மென்மைத்தன்மையுடைய அரசனே அப்படின்னு ஒரு வார்த்தையும் எதுல வருது? அதே புறநானூறுல சொல்லப்படுது. அப்ப இங்க என்ன வார்த்தை இருக்குது? கூடல் என்கிற ஒரு வார்த்தையும் காணப்படுகிறது. அடுத்தது அதே சங்க இலக்கிய நூல்கள்ல கலித்தொகையில பாத்தீங்கன்னா நிலவினால் திரிதரும் நின்மாட கூடலூர் கூடலார் கூடியவர்கள். அப்ப பல நபர்கள் பல பெயர்கள் அப்படின்னு சொல்றதுனால சோ கலித்தொகையின் மூலமாகவும் சங்கம் இருந்தது என்கிற ஒரு கருத்து நமக்கு கிடைக்குது. மதுரை காஞ்சில தொல்லாடை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட. சரியா? புனர்கூட்டுனா பலர், புனர்னா இணைந்து அப்படின்னா பொருள். புனர்கூட்டு அப்படி பலர்கள் கூட்டுண்ட தொகைசால் சிறப்பின்னு சொல்ற. தொகை தொகுக்கப்பட்ட. சரியா? சோ தொகுத்து இருக்கக்கூடிய அப்ப கூட்டு என்கிற சொல் இங்க காணப்படுது. சோ அதன் வழியாகவும் சங்கம் இருந்ததற்கான நமக்கு சான்றுகள் கிடைக்குது. பிற்கால இலக்கிய சான்றாக அப்பர் தேவாரம். தேவாருடைய அப்பர்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு? நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி. பிற்காலத்துலதான் அந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சோ சங்கம் அப்படிங்கிற சொல்ல இவரும் பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு பிறகு நிறைய பேர் சங்கம் என்கிற சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப சங்கம் வைத்து தங்களை வளர்த்தார்கள் என்பதற்கான சான்று முதல்ல நமக்கு கிடைக்குது. இதுல இன்னொரு சில முக்கியமான சான்றுகள். முதல் இந்த சங்கம் அப்படிங்கிற விஷயத்துல இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரை, இறையனார் எழுதிய இறையனார் களவியல் உரை என்கிற நூல் தான் என்ன பண்ணுது? சங்க சூழலை பற்றி குறிப்பிடுது. சரியா? இது இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் உரைதான் முதலாக முச்சங்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்பான். சரிங்களா? முச்சங்கம் பற்றி என்ன பண்ணுது? குறிப்பிடுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஆனா காலத்தால் பிந்தைய 8ஆம் நூற்றாண்டு வாக்குல உள்ளது. 8 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுது? இறையனார் களவியல் உரை ஒரு இலக்கண நூல். சரியா? இந்த இலக்கண நூல் தான் எதை பற்றி சொல்லுது? 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்தார்கள். அதுல பல புலவர்கள் இருந்தாங்க, பல அரசர்கள் இருந்தாங்க, இத்தனை ஆண்டு காலம் அது இயங்கியது என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ அப்ப இறையனார் களவியல் உரை சொல்லுது. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற ஒரு கருத்தை யார் சொல்றாங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. யார் சொல்றது? ரொம்ப முக்கியமான விஷயம் அது. சரிங்களா? வேள்விக்குடி செப்பேடுல நமக்கு என்ன பண்றோம்? சங்கம் இருந்ததற்கான ஒரு சான்று செப்பேடு வழியாக கிடைக்கிறது. சின்னமனூர் செப்பேடு வார்த்தையா தான் யோசனை பண்ணணும். வேள்விக்குடியில வேள்விக்குடி செப்பேடு வேற ஒரு கருத்து. சின்னமனூர் செப்பேடு தானே அது? ஆமா. இல்லைங்க, சின்னமனூர் செப்பேடு இல்ல வேள்விக்குடின்னு எழுதுங்க பார்த்துக்கலாம். அடிச்சிட்டீங்களா? வேள்விக்குடின்னு எழுதிங்க. தவறா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வேள்விக்குடி செப்பேடுன்னு சொல்லுவாங்க, சின்னமனூர் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 செப்பேடுமே சின்னமனூர் செப்பேடும் அதனுடைய கருத்தை சொல்வதாக 2 ஆங்கிள் வருது. ஆனால் அதில் மெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு தான். சரிங்களா? இதில் கூட இந்த வரியை சொல்லுவாங்க. மகாபாரதம் இல்ல மாபாரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட தவிர நமக்கு போயிருக்குது. மகாபாரதம் இல்ல மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து. அப்ப மதுரை பகுதி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன கண்டம் நமக்கு வந்துருது? என்ன கண்டம் வந்துடும்? தமிழ் மொழி, தமிழை வளர்த்த ஒரு தேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பகுதி, நிலப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தான். அப்படிங்கறத மதுரை கூடல் மாநகர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கூட என்ன சொல்லுவாங்க? நீங்க நல்லா மதுரையை கம்பேர் பண்ணி பாருங்களேன். தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தூங்கா
நகரம் 24 hour சர்வீஸ். இதை பத்தி மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சொல்லும். இது மதுரையை பற்றிய வரலாறு மதுரை காஞ்சிங்கிற புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லும். அதே மாதிரி அந்த பகுதிக்கு பேர் கூடல் நகர் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. அந்த கூடல்ங்கிற வார்த்தையெல்லாம் வழக்குலையும் புழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அடுத்தது வந்து இந்த சங்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சில சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். நம்ம வந்து தொல்லியல் ஆய்வுகள் போகும்பொழுது நம்ம லெமுரியா கண்டத்தை பத்தி பார்த்தோம்ல. சரியா? லெமுரியா கண்டத்தை பத்தி என்ன சொன்னோம்? சொல்லுங்க பார்ப்போம். லெமுரியா கண்டம் அப்படி இருந்ததுன்னு நம்ம ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணணும். ஓகேவா? ஒரு இமேஜினேஷன் பண்றோம். இப்போ இந்த இடத்துல தானே இருக்குன்னு சொல்றோம். இந்த கெஸ்ஸிங்கை தான் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஒன்னா இருந்ததுங்கிறாங்க. அதாவது குமரி கோடும் கொடுங்கடல். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த செய்தியை மட்டும் கவனிச்சிங்க. பக்ருலி ஆற்றுடன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதே எழுதிங்க. பக்ருலி ஆற்றுடன் அப்படியே நேராகவே எழுதுங்க. நான் இப்போ இடம்பத்துறதுனால இப்படி எழுதுறேன். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, பன்மலை அடுக்கத்து, பன்மலை அடுக்கத்து, இது ஒரு வரி. சரியா? குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, குமரி கோடும், குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, இது ஒரு வரி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகளுடைய சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சரிங்களா? இதுல என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்ருலி ஆற்றுடன் இது ஒரு வரி, இது இரண்டாவது வரி. சரிங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே லெமுரியா கண்டம் அப்படிங்கிற பகுதியை சொல்லியிருந்தோம். சரிங்களா? பல சான்றுகள் கிடைக்குது. என்ன ஆதாரப்பூர்வமான சான்றுகள் தேடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள முதல் சங்கம் இருந்ததாக சொல்றாங்க. இப்ப அழிந்து போன மதுரை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அழிந்து போன மதுரை அப்படிங்கறதா முதல் சங்கம். எங்க இருக்குது இப்ப சொல்றாங்க? அழிந்து போன மதுரை. சரிங்களா? அழிந்து போன, ஆமா, அழிந்து போன மதுரை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முதல் சங்கம் இங்க கூட எழுதிக்கலாம். முதல் சங்கம், முதல் சங்கம் எங்க இருந்தது? அழிந்து போன மதுரையில் நிலவியது. அப்ப இரண்டாவது சங்கம் எங்க இருந்துச்சு? அதே அழிந்து போன பகுதி தான். எந்த இடம்? கபாடபுரம், கபாடபுரம் என்ற பகுதியில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க, செகண்ட் ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க. சரிங்களா? இந்த எல்லைன்னு வச்சுங்க அப்படி, இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்படி இது தேர்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். சரிங்களா? செகண்ட் ஒன் எங்க இருக்குது? கபாடபுரம். அப்ப மூன்றாவது சங்கம் எங்க இருக்குது? இன்றைய மதுரை. எந்த பகுதி? இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது மூன்று சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்தார்கள். இதுல வந்து என்ன செய்தி சொல்லப்படுது அப்படிங்கறத பாத்துக்கணும். நம்ம இந்தியா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இது இலங்கையில ஒன்னா இருந்துச்சு. மத்திய ஆசிய பகுதியில் மொத்தமாக தென்னாப்பிரிக்காவில இருந்து, மடகாஸ்கர்ல இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து, மலேசியாவில இருந்து, தென்னிந்திய பகுதிகள், இலங்கை உட்பட்ட பகுதிகள், ஜாவா, சுமத்ரா தீவு எல்லாமே ஒன்னா இருந்துச்சு. அந்த நிலப்பரப்புக்கு பேர் தான் லெமுரியா. அதுதான் லெமுரியா கண்டம் என்று சொன்னாங்க. அப்ப நிலவிய ஆய்வுகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ இதை கம்பேர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருவாரியான நபர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப மூன்று சங்கம் இருந்த பகுதிகள் எது? அழிந்து போன மதுரை, கபாடபுரம், இன்றைய மதுரை என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இது அழிந்து போனுச்சுங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்காப்பா? இருக்குப்பா. என்னப்பா சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் பார்த்தோம். நில ரீதியான நிலத்தட்டுக்கள் வந்து என்னன்னுச்சு? மேடுகளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். வித்யாஸ் கப்பல் அப்படின்னு ஒரு கப்பல், ரஷ்யாவினுடைய கப்பல், ஜெர்மனியுடைய கப்பல்லாம் வரும்பொழுது அந்த இடம் மேடா இருந்துச்சு. இந்த இடம்லாம் மேட்டு பகுதிகளா இருக்கு. இன்னைக்கும் கச்சத்தீவு இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல கச்சத்தீவு இருக்கும். மேட்டு பகுதிகள் தான் இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மூன்று சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம முதல்ல டெப்தா புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுல இந்த சங்கம் அழிந்ததற்கான இலக்கிய சான்று எங்க கிடைக்குதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்கறான். அடிக்கடி கேட்கிற ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். அது என்ன? இந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க? பக்ருலி ஆறு. என்ன ஆறு? பக்ருலி ஆறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க. சரிங்களா? பங்க பாருங்க, இந்த பாடல்ல என்ன கான்செப்ட் இருக்குன்னு புரிஞ்சுங்க. பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறு போனுச்சு இந்த இடத்துல. பன்மலை அடுக்கம், பல மலைகள் அடுக்கடுக்காக என்ன இருக்குது? பல மலைகள் இருந்துச்சு. அத்தகைய குமரி கண்டம் இருக்கு பாத்தியா? அது என்ன? குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. தப்பா எழுதிட்ட பாருங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி என்ன எழுதிக்கணும்? கொடுங்கடல்.
அதான் ரொம்ப முக்கியமான வரி. அதை விட்டுட்டேன், எப்படி விட்டேன்னு தெரியல. கொடுங்கடல் கொல்ல. சரிங்களா? கொடுங்கடலானது என்ன பண்ணிடுச்சு? அழித்து விட அப்படின்னு வரி வரும். சரிங்களா? இப்ப பகுவி ஆற்றுடன் பன்மனை அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொல்ல. அப்ப அது பல மலைகள் இருந்த போது என்ன ஆயிடுச்சு? ஆழி பேரலை. அதான் விஷயம். இப்ப நம்ம ஆழி வருது பாத்தீங்களா? ஆழி பேரலை, சுனாமி வந்துச்சா இல்லையா? எல்லாம் அழித்து போனார்கள். பெரிய கொடுமையான ஒரு அனுபவத்தை நம்ம மனிதர்கள் கற்றுக்கொண்டார்களா இல்லையா? அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி அங்க சொல்றேன். அப்ப சிலப்பதிகாரம் தான் என்ன பண்ணுது? இந்த குமரி பகுதி, குமரி கண்டம், இதுக்கு பேர் லெமுரியா கண்டம் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன? குமரி கண்டம் என்று அழைப்பார்கள். சரிங்களா? கொண்டவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கொண்டவனம், கோண்டுவானங்கிறத கொண்டவனம் அப்படின்னு மாறுச்சுன்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? இது 3 ரொம்ப முக்கியமானது. சோ இப்படி அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, சங்கம் 3 சங்கங்கள் இருந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது. இதுல டவுட் எது இருக்கா? ரைட், இல்ல. அப்ப 3 சங்கங்கள் இருந்துச்சுப்பா. 3 சங்கங்கள்ல யார் யார் இருந்தா? மேஜரா கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ எடுக்கிற பாடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வரணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டெப்தா கொடுக்குறோம். இல்லைன்னா லாஸ்ட் டைம் நான் அதை கொடுக்காம போனேன். பட் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். சரிங்களா? அப்ப எங்கெங்க இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு ஆர்டரா எழுதி போறோம். சரிங்களா? முதல் சங்கம் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கிட்டீங்களா நீங்க ஏற்கனவே? அப்படி எழுத வேண்டாம், அப்படியே அமைதியா உட்காந்துருங்க. சரியா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் சங்கம்ங்கிறது எப்படி? ஆமா, கடல் அழிந்து போனாலும் கடல் கொண்ட மதுரை, கடல் கொண்ட மதுரை. ரைட்டு. காலம் இங்க எப்படி எழுதிக்கணும்னா, இது சங்கம்னு எழுதிங்கம்மா. இது அப்படியே நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. நான் வேக வேகமாக எழுதுறேன். சங்கம், அடுத்தது இடம், அடுத்தது காலம். சரிங்களா? அரசர் மற்றும் புலவர். அரசர்கள், அடுத்தது உறுப்பினர். இந்த இருங்க, அவர் பொறுமையா எழுதுங்க. அரசர், உறுப்பினர், புலவர். எனக்கு இடம் பத்தாது. நூல்கள். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். இதுல சொல்றதுக்கு ஒன்றும் செய்தி இல்லை. நான் சொல்றது நீங்க நோட்ல போய் தானே எழுதியாகணும். இவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பி விட்டுறேன், புத்தகமே கொடுக்குறேன். நீங்க நாளைக்கு போய் அந்த சங்கத்தை பத்தி மொத்தமா எழுதிக்கலாம். சரிதானா? அப்போ 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார்கள்னு சொல்றோம். அப்ப முதல் சங்கம் எங்க இருந்துச்சு? அழிந்து போன மதுரையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அதுல கிட்டத்தட்ட காலம்லாம் 4440 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அரசர்கள் மொத்தம் 549 பேர் இருந்திருக்காங்க. மொத்தம் 4449 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. சாரி, புலவர்கள். உறுப்பினர்கள் விட புலவர்கள். அரசர்கள் எத்தனை? 89 பேர். அரசர்கள் 89 பேர் இருக்காங்க. 549 உறுப்பினர் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன ஆகுது? புலவர்கள் 4449 பேர் இருக்காங்க. பல நூல்கள், அகத்தியம் உட்பட்ட பல நூல்கள். அகத்தியம் தான் அதுல முதன்மையானது. சரிங்களா? இது ஜஸ்ட் நீங்க அப்புறம் எழுதிக்கலாம். எழுத வேண்டாம், நான் ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துடணும். அடுத்தது இடைச்சங்கம். இப்ப இடைச்சங்கம் அப்படிங்கிறது என்ன? கவாடபுரம் அப்படின்னு சொல்லிடுறோம். இது 3700 ஆண்டுகள். இது 59. சரிங்களா? இங்க 59. சரியா? அடுத்தது இங்க 3200 ஆண்டுகள். இங்கேயே அகத்தியம் இருக்கும். அதோட தொல்காப்பியம் சேர்ந்துடும். அகத்தியம், தொல்காப்பியம். இது நான் இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். சரிதானா? தேர்ட் கடைச்சங்கம். இப்ப கடைச்சங்கத்துல யார் இருந்தா? இன்றைய மதுரை பகுதி. இது எத்தனை காலம் இருந்துச்சு? 1850. 40. இதுல 49 பேர் இருப்பாங்க. இங்க 49 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 449. சரியா? இதுலயே அகத்தியம் இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு, அதை தாண்டி நெடுந்தொகை இருக்கு. சரிங்களா? அதாவது என்னன்னா 8 தொகை 10 பாட்டு. என்ன நூல்கள்? 8 தொகை 10 பாட்டு. இதுல முக்கியமான விஷயம். சரிங்களா? பல புலவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. இப்ப இதுல என்ன விஷயம், நம்ம என்ன கண்டெம்ட்ல நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். அதுக்காக கரெக்டா அந்த அவையே இல்லை. அதுல 89 பேர் அரசர்கள் இருந்தார்கள் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. அதை விட பெரிய விஷயம், 4440 ஆண்டுகள். எப்படி ஷார்ப்பா உங்களால சொல்ல முடியுது? 4440 ஆண்டுகள் எப்படி சொல்ல முடியுது? அதே மாதிரி 3700 ஆண்டுகள் செகண்ட் ஸ்டேஜ் எப்படி சொல்ல முடியுது?
தேர்ட் ஸ்டேஜ் 1850 ஆண்டுகள் எப்படி நிலவியதுன்னு உங்களால சொல்ல முடியுது அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்விதான், ஒரு விவாத பொருள் தான். அதே மாதிரி இங்க பாருங்களேன், உறுப்பினர் 549 பேர் இருந்தாங்க, 59 பேர் இருந்தாங்க, 49 பேர் இருந்தாங்க. இங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க அரசர் 49 பேர், உறுப்பினர் 49 பேர், புலவர் 449. 4 எடுத்தோம்னா அது 49 தான். சோ இது என்ன கம்பேரிட்டிவ் எப்படி வருதுன்னா இமேஜினேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस கேட்டா நம்ம அட்டெண்ட் பண்ணணும், சரிங்களா? அதுதான் நீங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதை பற்றி அப்படியே முழுமையா புலவர்கள் பேருங்க கம்பல்சரி நீங்க படிச்சுக்கணும். லாஸ்ட் டைம் என்ன क्वेश्चंस கேட்டிருந்தாங்கன்னா, கீழ்கண்டவர்களுள் இடைச்சங்க கால புலவர் யாருன்னு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அப்ப அதுல யார் பேர் இருந்துச்சு? நக்கீரர் பேர் இருந்துச்சு, சரியா? இப்ப ப்ரீவியஸ் क्वेश्चंसல இது மாதிரி வருது. அப்ப என்ன क्वेश्चंस கேட்கலாம்? எனி ஒன் क्वेश्चन, கடைச்சங்க கால புலவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, அல்லது கடைச்சங்க காலம் நிலவிய ஆண்டுகள் என்ன, 1850, 1860, 1870 கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் முதல் சங்கம்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் இருந்திருக்கும். பட் சிவபெருமான் இங்க எல்லாம் யார் தலைவரா இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சிவபெருமானே தலைவரா இருப்பார். சிவபெருமான், முருகன் உள்ளிட்டவர்கள். ஏன்னா தமிழ் மொழியை பொறுத்தளவு சிவபெருமான் தான் வளர்த்தார் அப்படிப்பாங்க. நிறைய புராண கதைகள்லாம் உண்டு. என்ன புராண கதைன்னா, வடமொழி வந்து பாணினி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணவர், சரிங்களா? இலக்கணம். அவருக்கும் வந்து தென்மொழியை வந்து அகத்தியருக்கும் சிவபெருமான் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற பழைய கதைகள்லாம் உண்டு. புராண கதைகள் தான் அது. அது முழுமையா நம்ப முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம வரலாற்றின் அடிப்படையில் பார்த்து தான் அவன் இலக்கிய வரலாற்றின் அடிப்படையில். ஸோ இது பேஸ், சரிங்களா? இது உங்களுக்கு பிடிஎஃப் அப்படியே அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம், ரைட்டா? இப்போ இதுல அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கணும், ரைட்? இப்ப சங்கம், நமக்கு சங்கத்துல இருந்து ஒரு क्वेश्चन கம்பல்சரி வரும்பா. லாஸ்ட் டைம் அது அலட்சியமா இருந்துடக்கூடாது, ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும். அப்ப இதுதான் சங்க காலம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப சங்க காலம் அப்படிங்கிறதுக்கு முதன்மை சான்றாதாரங்கள் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சான்றுகள் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சான்றுகள் கிடைக்குது? தொல்லியல் சான்றுகள் கிடைக்குது. என்ன சான்றுகள் கிடைக்குது? தொல்லியல் சான்றுகள் அப்படின்னாலே நிறைய சான்றுகள் நமக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குது? பழைய கற்காலம், சரிங்களா? ஓல்டு லித்திக் ஏஜ்னு சொல்லுவோம். பழைய கற்காலத்திலிருந்து, சரிங்களா, பழைய கற்காலம் டு இரும்பு காலம், அயன் ஏஜ், சரிங்களா? இரும்பு காலம் வரைக்குமான, அதாவது சங்க காலம் நம்ம கம்பேர் பண்றோம். சோ 15 லட்சம், சரிங்களா, 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாறுல இருந்து இந்த இரும்பு காலம் என்ன சொல்லுவோம்? போவாமு 3, சரிங்களா? 3 டு போவா புத்தகத்தின் வழி என்ன சொல்றாங்க? 3, ஓகேவா? இந்த கால எல்லையை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சோ தொல்லியல் சான்றுகள் பழைய கற்காலம் முதல் இரும்பு காலம் வரைக்குமான தொல்லியல் சான்றுகள் நமக்கு தெளிவா கிடைக்குது. அப்போ பண்டைய கால தமிழ் சமூகத்தை பற்றிய அறிவதற்குரிய அனைத்து தரவுகளும் தொல்லியல் தரவுகள் நமக்கு கிடைக்குது. இரண்டாவது சான்றுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் கிடைக்குதா? எக்கச்சக்கமா இலக்கிய சான்றுகள் தான் ஆரம்பத்தில் கிடைச்சிச்சு, யாருமே நம்பல. இலக்கிய சான்றுகள் முதன்மை சான்றாதாரம் கிடையாது, துணை சான்றாதாரம் சொல்லுவாங்க, செகண்டரி சோர்சஸ் சொல்லுவாங்க, சரியா? பிரைம் சோர்சஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த தொல்லியல் சான்று கிடைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா பிரைம் சோர்சஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இலக்கியத்தில் ஏதாவது கற்பனையா சொல்லலாம், ஒரு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடி இருக்கலாம், அதை எப்படி நாங்கள் முதன்மை சோர்ஸா எடுத்துக்க முடியாதுங்கிறதா இவ்வளவு காலம் வழக்கில் இருந்தது. பட் ஒரு தெளிவான இலக்கியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டுச்சு. எழுதியிருக்கு அப்படிங்கிறது 2 வகை, அது உங்களுக்கு தெரியும். அப்ப என்னது? ஒண்ணு 8 தொகை, செகண்ட் ஒண்ணு 10 பாட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 8 தொகை நூல்கள் எப்படின்னா தொகுக்கப்பட்ட நூல்கள். தொகை நூல்கள்னா என்ன அர்த்தம்? தொகுக்கப்பட்டது. எப்படி? தொகுக்கப்பட்ட நூல்கள், தொகுக்கப்பட்டது. இது தனி நூல்கள், சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு கிடைக்கக்கூடியது இது இலக்கிய சான்றுகள்ல 8 தொகையில மொத்தம் எத்தனை நூல்? 8 நூல். 10 பாட்டுல மொத்தம் எத்தனை நூல்? 10 நூல். ஆக 18 நூல்கள் ஒரு கண்டம்ல, ஒரு கான்செப்ட்ல இருக்குது. என்ன? அகம்புறம் சார்ந்த பண்டைய கால வரலாறு. என்னென்ன செய்தி இதுல நமக்கு கிடைக்குது? தமிழக வரலாறு, சரிங்களா? தமிழக வரலாறு கிடைக்குது, மரபு கிடைக்குது, பண்பாடு கிடைக்குது, சரிங்களா? பழங்கால சமூக சூழல் அனைத்தும், சமூக சூழல்கள், சரிங்களா? பழங்கால சமூக சூழல்கள் அனைத்தும் எதுல தெரியுது? இந்த இலக்கியங்களில் நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. அப்ப இத பத்தி பார்க்கணுமா? மஸ்ட், கட்டாயமா நம்ம பார்த்தே ஆகணும். 8 நூல்களை பற்றி நம்ம கிளான்ஸ் பார்க்கணும், 10 பாட்டு நூல்களை பற்றி தெளிவாக பார்க்கணும். இது எந்த காலகட்டம்? சங்ககால சூழல். இதை தாண்டி ஒரு மிக
இதை அதுக்கு பிறகு வந்து திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் கிடைக்குது. திருக்குறள் வந்து இந்த நூல்களே கிமு 1ன்னு சொல்லுவாங்க, பொது ஆண்டுக்கு முன்னர். சரியா, கிமு 1ன்னு சொல்லக்கூடிய 35ன்னு சொல்லுவாங்க அவருடைய காலத்தை. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா, அவர் பிறந்ததாக குறிப்புகள்லாம் சொல்லப்படுது. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். மெயின் நம்ம சங்க காலத்துக்கு மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இலக்கிய சான்றுகளை 8 தொகை. அப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான சான்று என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண சான்றுகள் கிடைக்குது. அப்ப இலக்கண சான்று நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆமா, இலக்கணம் நமக்கு கிடைக்குது. தொல்காப்பியம் ஆகச்சிறந்த தமிழ் இலக்கணம். ஆக்சுவலி நான் தொல்காப்பியத்தை பத்தி முதல்ல சொல்லிதான் அடுத்தது என்ன பண்ணிருக்கணும், 8 தொகை 10 பாட்டை பத்தி சொல்லி இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொன்னா இந்த நூல் சொன்ன முறைப்படிதான் இந்த நூல்கள் தோன்றி இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான நபருடைய கருத்து. தொல்காப்பியம் இலக்கு பிளஸ் அனம் இலக்கணம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இலக்கினில் உயர்ந்ததுன்னு அர்த்தம். இலக்கியம் அப்படின்னா இலக்கு பிளஸ் இயம், இலக்கை இயம்புவதுன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கே விளக்கம். அப்ப இலக்கணம் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி வாழணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ ஆண்கள் வந்து எப்படிப்பட்டவன், பெருமை வீரமும் ஆண்களுக்கே உரியது, அப்படி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்களா பழைய காலத்துல. பெண்கள்லாம் வந்து அச்சமோட நாணத்தோட இருக்கணும்னு சொல்றோம்ல, அது யார் சொன்னா? 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கு. பெருமையும் உரனும் ஆடுவும் மேன. சரியா, அப்பனா பெருமையும் வீரமும் ஆடுவு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஆணுன்னு அர்த்தம். அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய. அச்சம் இருக்கணும், நாணம் இருக்கணும், மடமும் இருக்கணும், மடப்பும் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? மகடுவு மேன அப்படின்னு ஒரு வரி இருக்குது, மகடுவு. சரியா, அச்சமும் நானும் வருங்க. இதை விட அந்த சின்ன புத்தகம் கூட இருக்குது. சரி, அது அங்க இருக்கு. ரைட், ஓகேங்களா? இது வந்து பழைய காலத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்ப இது இலக்கணம். அது சரி தவறு விமர்சனத்துக்கு வரல, நம்ம ஏத்துக்க முடியாது. பட் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கணுங்கிற கருத்தை சொன்னிச்சு. அது மட்டுமா சொன்னிச்சு? எழுத்து இலக்கணம். சரிங்களா, எழுத்து இலக்கணம். எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகிறது, எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவது, சொற்கள் எவ்வாறு தோன்றுகிறது, சரிங்களா, சொற்கள் எப்படி இணைகிறது, எப்படி சொற்றொடர்களாக மாறுகிறது. அப்ப லிங்குஸ்டிக்ஸ் டோட்டலி மொழியியல் சார்ந்த ஆய்வு. அது மட்டும் சொன்னிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம பொருள் இலக்கணம்னு சொல்லலாம். இந்த பொருள் இலக்கணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள். சோ அப்ப பல தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்மொழித்தார்கள். எப்படிப்பா வாழணும்? அப்ப 8 தொகை 10 பாட்டு இந்த நூல் சொன்ன கருத்தின்படிதான் இந்த 2 நூலும் அமைஞ்சிச்சு. அப்ப என்னவா இருந்துச்சு? ஒரு 2 டைப்ஸ்ல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சிருந்தாங்க. நல்லா கவனிச்சிங்க. அகம்புறம் அப்படின்னு பாகுபடுத்தினாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். சரிங்களா, அப்ப என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா, என்ன வகையில இருக்கும் அகம் புறம் என பாகுபாடு, இதை பற்றி டீடைலா நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா, பாகுபாடு நிலை இருந்துச்சு. இந்த பாகுபாட்டு முறையில அந்த புத்தகங்கள் இருக்குது. அது அகம் சார்ந்த வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு திருமண முறையை பத்தி சொல்றான். ஏன் திருமணம்னு ஒண்ணு நிகழுது? சரிங்களா, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சு பாருங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏன் இந்த ஒரு மேரேஜுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. மேரேஜ்ங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் யார் கொண்டு வந்தது, ஏன் உருவாக்கணும்? இதே இந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுங்க பாருங்க. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர். சரிங்களா, ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்ன பொருள்? பொய். ஏகப்பட்ட பொய் உருவாயிடுச்சு இந்த சமூகத்துல. பண்பாடு சிக்கல்கள் உருவாகுது. வலு தவறான செயல்பாடுகள், பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நடக்குது. சோ அதெல்லாம் தோன்றிய பின்னர் ஐயர், அறிவுடையவர்கள், முதியோர்கள் அல்லது அந்தணர்கள் என்ன பண்றாங்க? யாத்தனர். என்னத்த? கரணம் என்ப. கரணம்னா என்ன? மேரேஜ்னு அர்த்தம். சரிங்களா, மேரேஜ்ங்கிற சொல்லுக்கு பல பேர் இருக்கு. வரைவு, வரைதல், கரணம், கற்பு மனம். லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் உடன்போக்கு மனம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இது மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா, இப்படி தொல்காப்பியம் கொட்டி கிடக்குது செய்தி. 1610 பாடங்களுடைய அதை பத்தி தனியாக நம்ம பார்க்க போறோம். சோ இலக்கிய சான்றுகள் கிடைக்குது. அடுத்து இலக்கண சான்றுகள் நமக்கு தெளிவா கிடைக்குது. அதை தாண்டி என்ன சான்றுகள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு சான்றுகள். அப்ப கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்குது. செப்பேடுகள் இப்படி ஒன் பை ஒன்னா பார்க்கணும். அப்ப கல்வெட்டு சான்றுகள் என்ன கிடைக்குது? காரவேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், நீங்க எழுதிருப்பீங்க. சரிங்களா, அதனால நீங்க எழுத வேண்டாம். ஹதிகும்பா, காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட். காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட் என்ன செய்தியை கொடுக்குது? எங்க பிளாக்ல இருக்கானோ கண்ணு தெரியல. காரவேலனுடைய
கதி கும்பா கல்வெட்டு. சரிங்களா? இது நமக்கு ஒரு மிகப்பெரிய தகவலை கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து புகழூர், எங்க கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு. சரிங்களா? இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? பண்டைய கால தமிழ் சமூக சூழலை பற்றி அறிந்து கொள்ள உதவும் கல்வெட்டுகள் யாது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். சரிங்களா? பண்டைய கால தமிழ் சமூகம் பற்றி அறிய பயன்படும் கல்வெட்டுகள் எதுனா கதிக்கும்பா, அடுத்தது புகழூர். புகழூர்னா எங்க கரூர் கிட்ட இருக்கு. சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய காலத்துல அதுக்கு பேர் வஞ்சி. சரிங்களா? எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் உள்ளுக்குள்ள வரும், அதனால அதை கவனிச்சுக்கணும். சரிங்களா? கரூர் அருகில் உள்ள பகுதி. செகண்ட் கல்வெட்டு எங்க சான்று? நம்ம நேற்று என்ன பேசணும்? ஆமா, அசோகருடைய கல்வெட்டு. அசோகருடைய என்ன கல்வெட்டு? மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் என்று சொன்னவர் யாரு? H.E. வெல்ஸ். வெரி குட், சூப்பர். சாரி, 13. சரிங்களா? 13ஆம் பாறை கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது? பழங்கால தமிழக மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அவ என்ன கொஸ்டின்? அசோகருடைய எத்தனாம் பாறை கல்வெட்டு நேற்று ஏற்கனவே லாஸ்ட் டைம் பேசினதான் திரும்பவும் வருது, பட் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மாங்குளம், அழகர் மலை, எல்லாம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. மாங்குளம், அழகர் மலை, கீழவழவு, மதுரை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? கீழவழவு, இந்த பகுதிக்குள்ள கல்வெட்டுகள் இருக்கு. இதுவுமே என்ன கருத்தை உணர்த்துது? பல தமிழ் சமூக சூழலை காட்டுது. சரிங்களா? அடுத்தது இதுல ஒரு முக்கியமானது மாங்குளம் போட்டோமா? ரைட், ஓகே. மாங்குளம், அழகர் மலை, ரைட், ஓகே. செப்பேடு, இப்ப லாஸ்ட் டைம் இப்பதான் பார்த்தோம். செப்பேடு சொன்னோம்ல, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்துன்னு ஆல்ரெடி இங்க சொன்னது. ஸோ இங்கேயும் அதை நம்ம என்ன பண்ணணும்? வேள்விக்குடி செப்பேடு தான். சின்ன மட்டும் தான் தப்பா இருந்துச்சு. நான் வேள்விக்குடி தான் என்ன சொன்னேன்? வேள்விக்குடி செப்பேடு தமிழ் சமூகத்தை பற்றிய கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. ரைட், ஓகே. அடுத்து என்னப்பா? நாணயங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கணும்? நாணயம் இருக்கணும்னு சொல்லுவான். இப்போ நாணயம்னா என்ன? சரியா இருக்கணும் அப்படிங்கிற பொருள் தான் அது. அதுக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறான். அப்ப நாணயங்கள் யாருடைய இது? பிற நாட்டவர். பிற நாட்டவர்னா யார் யார் வரும்? அதுல மெஜாரிட்டி ரோம் வரும். சரிங்களா? ரோம் நாட்டவர். பிற நாட்டவருடைய நாணயம். நம்ம தமிழக வேந்தர்கள், மூவேந்தர்களுடைய நாணயங்கள். சரிங்களா? அந்த நாணயங்கள் என்ன பண்ணுது? பயன்படுது. லாஸ்ட் டைம்ல வீரராயன் பணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்துச்சுன்னா, தொல்லியல் ஆய்வு. யாரோட பணம் அது? வீரராயன் பணத்துல என்ன இருந்துச்சு? சிங்கமும். வெரி குட். சிங்கம், சூரியன் இருந்துச்சு. சரி. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு 12 புள்ளியும் 2 கையும் கால்கள் கொண்ட ஒரு உருவம். வெரி வெரி குட், சூப்பர். அது ஒரு கல்லு, கையடக்க கல் ஒன்று கிடைச்சிச்சு, அறுக்க பயன்படுது. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், கிரேட். ஸோ நாணயம் வந்து நமக்கு பயன்படுது. சரி, அடுத்தது வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். சரிங்களா? பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். பெருங்கற்காலம் என்றால் என்ன? பெரிய கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்கற்கால, சூப்பர் சூப்பர், கிரேட். பெருங்கற்காலம் நம்ம கொஞ்சம் கிளாஸ் ஓரளவு எடுத்திருக்கோம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதான் சந்தோஷமா இருக்கு. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். சரிங்களா? அப்ப பெருங்கற்கால நினைவு சின்னம்னா என்ன? பெரிய பெரிய கற்களை வந்து புதைவிடங்கள் அகழாய்வுல அவங்க பயன்படுத்திருக்கா, சாரி புதைவிடங்கள்ல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. நடுகள் வழிபாட்டு முறை. நடுகற்கள்னா என்ன? கல்லை வச்சு நட்டு வழிபடுற முறை. கண்ணைக்கு வந்து இமயமலை போய் கல் எடுத்தது யாரு? சூப்பர் சூப்பர், கிரேட். சரி, ரைட்டு. பெருங்கற்காலங்கிறது நினைவு சின்னங்கள், நடுகற்கள் மூலமான தகவல்கள், நமக்கு தரவுகள் தெளிவாக கிடைக்குது. அடுத்தது வந்து அகழாய்வு. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், தொல்லியல் ஆய்வு சொல்லிட்டோம். அது நிறைய பகுதிகளில் இருக்குது. கிட்டத்தட்ட அகழாய்வு ஒரு பக்கம் பார்த்துட்டோம். அயல்நாட்டவர் குறிப்பு, ரொம்ப பிற நாட்டவர் குறிப்பு. பிற நாட்டவர் குறிப்புகள். பிற நாட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அது யார் யாருன்னு நம்ம பார்க்கணும், என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒன்று ஒன்றா, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறோம். அதனால இன்ஃபர்மேஷனாக, பேசிக் இன்ஃபர்மேஷனாக புரிஞ்சுட்டு போனால் போதும். அப்போ நம்ம மெகஸ்தனிஸ் அப்படின்னு இருப்பாரு. மெகஸ்தனிஸ்ங்கிறவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு, அதுக்கு பேர் இண்டிகா. சரிங்களா? இண்டிகாங்கிற நூலை அவர் எழுதியிருப்பாரு. ஸோ வந்து ராஜாவளின்னு ஒரு புத்தகம், மகாவம்சம், தீபவம்சம், சரிங்களா, போன்ற புத்தகங்கள் வழியாக நமக்கு பல தமிழர்களுடைய வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. சரியா? ரைட்டு, ஓகே.
காலம் நம்ம ஏற்கனவே காலம் தான் போட்டோம். காலம் என்ன? போமு 3 to 3 போமு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். புத்தகத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய செய்தி. அப்ப சங்ககால சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககால சூழலுடைய பண்பாடு என்ன பண்பாடுன்னு கேட்பா. சரிங்களா? சங்ககால பண்பாடுங்கிறது என்ன பண்பாடு? சங்ககால பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. சரிங்களா? என்னது? பெருங்கற்கால பண்பாடு என்று அழைப்பார்கள். அப்படியே எழுதிட்டே வாங்க, சொல்ல சொல்ல மெயின்ல ஓடியாந்துரும். அதை நம்ம என்ன சொல்றோம்? என்ன காலம் சொல்றோம்? இரும்பு காலம் என்று அழைக்கின்றோம். தொல்லியல் கிளாஸ் போனதுனால நல்லா போகுது. இரும்பு காலச்சூழல் அப்படின்னா நம்ம சொல்றோம். ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஆட்சி முறைகள் மன்னராட்சி முறை இருந்துச்சு. ஆட்சி முறை மன்னராட்சி, பிற சிற்றரசர்கள். சரிங்களா? பிற சிற்றரசர்களின் ஆட்சி இருந்திருக்குது. சுமார் கிட்டத்தட்ட 3322 பேர். சுமார் இது வந்து அப்ராக்சிமேட். சரிங்களா? சுமார் 322 பேரை பற்றிய குறிப்புகள் சில புத்தகத்தின் வழியா தரவுகள் வழியா நமக்கு கிடைக்குது. அவ வந்து மூவேந்தர்களே பல வகைகள் இருப்பாங்க. மன்னர்களுடைய தனித்தனி பெயர்கள். சரியா? ஒரு 322 பேர் இருந்திருக்காங்க. ஒரு பெரும்பகுதி மன்னராட்சியில யாருடைய ஆட்சி இருந்திருக்கு? மூவேந்தர்கள். மூவேந்தர்கள்ல முதன்மை யாராரு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்பொழுதுமே சேரர், செகண்ட் சோழர், தேர்ட் பாண்டியர். சரிங்களா? இவர்களுடைய ஆட்சி, மூவேந்தர்களுடைய ஆட்சி நடந்திருக்கு. அப்ப மன்னராட்சி முறை நிலவிய ஒரு சமூகமாக பழந்தமிழ் சமூகம் இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. ரைட், ஓகே. இந்த சங்ககால புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, புத்தகங்கள் அது ரொம்ப தொகுப்பதற்கு பயன்பட்டவர்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். சீவை தாமோதரம் பிள்ளை. இங்க பாருங்க, இது ஞாபகம் வச்சுங்க. அதாவது தமிழ் சமூகம் தெரிவதற்கு சங்ககால கருத்து தான் நமக்கு புரியுது. சரியா? சங்ககால நூல்கள் தொகுப்பாளர்கள் அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? தொகுத்தவர்களும் சாதாரண விஷயமா தொகுத்தவர்கள் கிடையாது. எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டு போகும்போது அவன் தேடி கண்டுபிடிச்சு மொத்தமா தொகுத்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கறதுங்கிறது அசாத்தியமான விஷயம். அதனால தன்னுடைய வாழ்நாளை இழந்தவங்க அவங்க எல்லாம். சரிங்களா? சோ அதுல ரொம்ப முக்கியமான புள்ளிகள் ஒரு 3 பேர். சீவை தாமோதரம் பிள்ளை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் யாருடைய பிறந்தநாள் வந்துச்சு? ஓவி சாமிநாத ஐயருடைய பிறந்தநாள் வந்துச்சு. 2 days. ஆமா, 3 நாள் அவர் கரெக்டா. தாமோதரம் பிள்ளை. சரிங்களா? சீவை தாமோதரம் பிள்ளை. ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். தேர்ட் ஒன் யாரு? ஓவே உத்தமநாதபுரத்து வேங்கடசாமி பையன் ஓவே சாமிநாத ஐயர். சரிங்களா? இவங்க 3 பேர் தான் இந்த நூல்கள் பலவற்றையும் தொகுத்ததுல முக்கியமான புள்ளி. அதனால ரொம்ப ரொம்ப மறக்க கூடாத நபர்கள் அவர்கள். சரிதானா? சங்ககால நூல்களை தொகுத்து பகுத்து தேடி கண்டுபிடிச்சு தொகுத்தவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். அதனால அவர்களை நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை. இப்ப தமிழ் மொழியை பற்றி புத்தகத்தின் வழியா கொடுக்கக்கூடிய செய்தியில இருந்து அப்படியே நம்ம அவருக்கு கண்டம் கொடுக்குறோம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது. தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு சரிங்களா? லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது. சரி, லத்தீன் மொழியை விடவும் பழமையானது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல புக்ஸ்ல கொடுத்ததுனால அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்ப தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது. பழமை, தனித்த தன்மையுடையது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஒரு சுதந்திரமான ஒரு மரபா இருக்குது. ஜார்ஜ் எல் ஹார்ஷ், கலிபோர்னியா பேராசிரியர். கலிபோர்னியாவில் உள்ள பேராசிரியர்லாம் சொன்னாங்கன்னா நம்ம டக்குனு என்ன பண்ணிடுவோம்? ஓ அப்படியா, கலிபோர்னியாங்கிறது ஒரு பெரிய சிட்டி இல்லை, அங்கே இருக்கிறவங்க அமெரிக்காவில இருந்து பேசினா நம்ம பெருசாக நினைப்போம், இங்கே பேசுனோம்னா நம்ம சின்னதாக நினைப்போம். ஸோ என்ன காற்று? ஜார்ஜ் எல் ஹார்ஷ். சரிங்களா? ஜார்ஜ் எல் ஹார்ஷ் அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு கமெண்ட் கூட வந்துச்சு. என்னப்பா லத்தீன் மொழி அளவிற்கு அவ்வளோ கேவலமாக தமிழ் மொழி போயிடுச்சு, அது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானதுன்னு சொல்றாங்க, இதை போய் நீங்க இது பண்றீங்க அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணணும்? திடீர்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவான். சரியா? அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கும். கவனிச்சிங்க. ரைட்டு. அப்புறம் என்ன? ஸோ
ஸோ அடுத்தது வந்து சேரர்கள் எந்தெந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க. சேரர் மத்திய திருவிதாங்கூர் சரிங்களா, திருவிதாங்கூர் பகுதி சேரர்களுடைய மத்திய மற்றும் வடக்கு. இங்கே வடக்குன்னு போட்டுங்க சரிங்களா. மத்திய வடக்கு திருவிதாங்கூர். கொச்சி மலபார்ல தெற்கு மலபார் சரிங்களா. தமிழகம் அப்படின்னு சொல்றதுக்கு பழைய காலத்துல மலபார் அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு சரியா. அதுலயும் தெற்கு பகுதியை அவர்கள் வந்து தெற்கு மலபார் அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. அடுத்து கொங்கு மண்டலம், கரூர்லாம் இருக்குல்ல, கரூர் கோவையெல்லாம் சேர்த்தா கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. இது எல்லாமே சேரருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு சரியா. சேரர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சேரல் அப்படின்னு சொன்னா மலைன்னு பொருள். என்ன பொருள்? மலை. சேரல், பொறை, குன்று சரியா. இப்படி பல பேர்கள் உண்டு. அப்படிதான் சேரருங்கிற பெயர் உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவர்களை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பு, பெரும்பகுதி மலை சார்ந்த பகுதியில் தோன்றியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது. நமக்கு தமிழில் கிடைத்த சங்க இலக்கிய நூல்கள்ல 10 இருக்குல்ல, 10 நூல்கள் வந்து 10 10 × 10 தான் 100 பாடல்களை கொண்ட நூலா இருக்குது. அதுல 80 தான் நமக்கு கிடைச்சிருக்குது சரியா. இது மொத்தமும் 10 யாருடைய வரலாறு சொல்லுது? சேரர்களுடைய, சேர மன்னர்களுடைய, சேரர்களின் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு முதன்மை ஆவணமாக, சேரர்களுடைய முதன்மை ஆவணமாக கிடைக்கக்கூடிய புத்தகம் வழி நமக்கு கிடைக்குது சரியா. முழுக்க வந்து பரிசு பொருள் கொடுத்துருப்பாங்க. கண்ணுக்கு இந்த தூரம் எடுத்துக்க பார்த்த நிலத்தை அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் கொடுக்க ஆள் இல்லை. உண்மையிலே இருக்கக்கூடிய நிலங்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்க? புலவர்களுக்கு தானமாக வழங்கி இருக்கிறார்கள். அல்லது பிற வள்ளல்களாக இருந்து பிற நபர்களுக்கு தானமாக வழங்கிய குறிப்புகள், 1008 பொன்களஞ்சி காசு நிறைய கொடுத்துருக்காங்க. நிலங்கள் மட்டும் இல்லை, பொற்காசுகள் நிறைய வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய புகழை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உருவாயிருக்குது. ஸோ சேரர்களை பற்றி தான் புத்தகம், தனி புத்தகம் இருக்குது. சோழர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ தனி புத்தகங்கள் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து சேர மன்னர்களில் சிறப்பானவர்னா நம்ம டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? ஆமா, வேற யார் ஞாபகம் நமக்கு வராது. சேரன் செங்குட்டுவன் தான் இப்போதைக்கு நம்ம அதிகம் பேசினது அவரை பத்தி தான் சரிங்களா. சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணாரு? கண்ணகி சிலை சரிங்களா. கண்ணைக்கு சிலை எடுக்கிற விஷயம், ஒரு பெண்ணுக்கு சிலை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வணிகர் குல பெண். அப்போ பழைய காலம் மரபுலாம் எப்படி இருக்கும்? மன்னர்கள் இருப்பாங்க, அந்தணர்கள் இருப்பாங்க சரிங்களா, வணிகர் இருப்பாங்க, அடுத்தது வேளாளர்கள் சொல்லுவாங்க. இப்படி 4 வகை குடிகள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு சொல்லுவாங்க, செகண்ட் இவங்களை சொல்லுவாங்க, தேர்ட் இவங்களை சொல்லுவாங்க, ஃபோர்த் இவங்களை சொல்லுவாங்க. அப்போ ஒரு தேர்ட் பர்சன் தான் இவங்க. அப்போ அதுலயும் ஒரு பெண்ணுக்கு போய் ஒரு சிலை எடுத்து என்ன பண்ணாரு? ஒரு தாய் தெய்வ வழிபாட்டு மரபு, தாய் தெய்வ வழிபாட்டு மரபை தோற்றுவித்தவர்னே சொல்றான். வழிபாட்டு மரபை தோற்றுவித்தவர், பெண்ணை மதிச்சா அவ்வளவுதான். அதனாலதான் இந்த வரி வந்துகிட்டே இருக்கு. பெண்ணை மதித்தவர், தோற்றுவித்தவர்கள் சரிங்களா. தோற்றுவித்தவர் யாருன்னு எக்ஸாம்ல கேட்டாலும் நம்ம யாரை சொல்லணும்? சேரன் செங்குட்டுவன் தான். அதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்ன பண்ணாரு? ஆரியரை வணக்கி. யாரு? ஆரியரை வணக்கி அப்படின்னா அடிமைப்படுத்தி வணக்கி, தலையில கல்லை ஏத்தி, தலையில அந்த கல்லை எங்க இமயம் சென்று, அது ரொம்ப முக்கியம், அதையும் விட்டுட்டோம் பாருங்க. இமயம் சென்று சரிங்களா, இமயம் சென்று ஆரியரை வணக்கி கல் என்ன பண்றாரு? கல் கொண்டு என்ன பண்றாரு? நடுகள் வழிபாடு சரிங்களா. கல் கொண்டு வந்து வழிபாடு பண்ணாரு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. தாய் தேவி வழிபாடு. இந்த விழாவில் வந்து யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இலங்கை கயவாகு மன்னன் கலந்து கொண்டான் என்கிற குறிப்புகள் இருக்குது. அதுதான் மகாவம்சம் தீபவம்சம் என்கிற புத்தகத்தில் சொல்லப்படுது. ஏற்கனவே பிற நாட்டவர் நூல்னு சொன்னோம்ல, அதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யார் இது? கல் கொண்டு வந்து கல் நடுறதுங்கிறது உங்களுக்கு பழைய காலத்து மரபு. நடுகள் வழிபாட்டு மரபு என்னன்னு தெரியுங்களா? நடுகள்னா எப்படி? ஆமா, வீரர்களுடைய நினைவாக. அப்ப வீரர் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல யார தாய் தெய்வ வழிபாட்டுக்குள்ள கண்ணகியை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. அதை வந்து தூய்மைப்படுத்தி நீர்ல என்ன குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி சடங்கு சம்பிரதாயம் மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்க? கல்லை நட்டு வழிபடுகிற மரபு. இதுதான் சாமியா பிற்காலத்துல மாறி இருக்குது. இப்ப நடுகள் வழிபாட்டு முறைக்கு என்ன? கால்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்கோல், காட்சி. இவருங்க காட்சி, உங்களுக்கு முக்கியமான விஷயம் அது. காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுகள் அப்படின்னு எதுல வருது? தொல்காப்பியத்தில் காணப்படுகிறது.
காட்சினா என்னது? இது வந்து ஆக்சுவலி ஒரு புறப்பொருள் சார்ந்த கருத்தில் உங்களுக்கு தெரியுதான? வெச்சி வஞ்சி உளினை தும்பை, அதை நம்ம பார்த்துதான். வெச்சி வஞ்சி உளினை தும்பை வாகைப்பாடன் காஞ்சி கைக்கிளை பெருந்தினைன்னு சொல்லுவோம். அது தொல்காப்பியத்தில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், புறப்பொருள் வெண்பாமடையில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தில் இந்த கான்செப்டுக்கு பார்க்கறது, காட்சி, அந்த கல்லை போய் பார்க்கிறது, கால் அதை எடுத்து என்ன உணர்ந்து கொண்டு வருவது, அது நீர் ஊற்றுவது, அதை நடுகளை நம்ம என்ன பண்றோம், நடுகள் வழிபாட்டு மரபை மேற்கொள்வது. ஸோ இந்த விஷயங்கள் சேரர்களில் சேரன் செங்குட்டுவன் செஞ்சிருக்கிறாரு. அதனால சேரன் செங்குட்டுவனை பற்றி கொஸ்டின்ஸ் என்ன வரும், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து இவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகளுடைய அண்ணன். சரிங்களா? இளங்கோவினுடைய அண்ணன் அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இளங்கோவன் யாரு? கண்ணகி வரலாறு உருவாக்குனதே அவர் தான். சரிங்களா? அவர் இல்லைன்னா அந்த வரலாறு வாய்வழி செய்தியாகவே மறைஞ்சிருக்கும். ஸோ அவரும் சித்தலை சாத்தனால தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரல் இரும்புரை. பேர்லேயே இரும்பு இருக்குது. சேரல் இரும்புரை என்று சொல்லக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம். புத்தகத்தின் வழியாக கொடுக்கப்படுற செய்தி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம், எல்லாத்தையும் நம்ம கொடுக்கல. சரியா? சேரல் இரும்புரை இருக்காரு. இவருடைய சிறப்பு என்னன்னா நாணயம் வெளியீடு. அந்த காலத்துல நாணயம் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனித்துவமான நபர் தான் நாணயத்தை வெளியிட முடியும். அப்ப நாணயத்தை வெளியிட்ட குறிப்புகள் கிடைக்குது. சரிங்களா? அதுக்குள்ள என்ன இருக்குது? வில் அம்புடைய சின்னம் என்ன? வில் அம்புடைய சின்னங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. சரியா? சரி, இவர்களை வந்து சில முக்கியமான இவர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள். சரிங்களா? அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்துங்க. உதயன் சேரலாதன். உதயன் சேரலாதன். அடுத்தது யாரு? இமய வரம்பன். இவனும் இமயம் சென்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இமய வரம்பன். ஆமா, நெடுஞ்சேரல். நெடுஞ்சேரல் ஆதன். ஆதன் அப்படின்னு பேர் வந்தாலே அவங்களுடைய பட்ட பெயராக வந்துடும். சரிங்களா? ஆதன் இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வந்துடும். திடீர்னு ஆதன்ங்கிற பட்ட பேர் கொண்ட மன்னர்கள் யார்? சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, பல்லவர்களான்னு கேட்டுருவோம். நம்ம கொடுப்போம். அதை ஏற்கனவே சொன்னது தான் ஞாபகம் வச்சுக்கணும். சேரன் செங்குட்டுவன் நம்ம சொல்லிட்டோம். சேரன் இருமுறையும் நம்ம சொல்லிட்டோம். இதுலேயே அதே பேர் தான் இருக்கு. அப்படி எழுதிங்க. சேரன். நம்ம கூட புதுசாக ஒரு பேர் எழுதலாம். சேரன் கணைக்கால் இரும்புரை. இந்த பேர் எழுதிங்க. அதில் கணைக்கால் இரும்புரை. இவனுக்கும் பேர் என்ன? சோழன் செங்கலான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தண்டனை நடக்கும். ஒரு போர்ல தோத்துருவாரு. அப்ப தண்ணி கேட்பாரு. தாமதமா தண்ணி கொடுத்ததுனால எனக்கு வேண்டாம்னு சொல்லி வடக்கு இருந்து உயிர் துறத்தார் அப்படிங்கிற வரலாறு. அதனால சேரன் கணைக்கால் இரும்புரை வந்து சரி. ஆமா, சேரன் கணைக்கால் இரும்புரை தான் ரைட். ஓகே, அதான் சேரன் இரும்புரைன்னு கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் முக்கியமான புள்ளிகள். இதில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள். சரிங்களா? இவர்களுக்கான பட்டங்கள் என்னென்ன இருக்கு? அந்த புத்தகத்தில் மாட்டிட்டோம். அந்த பட்டங்கள் பாருங்க, என்னென்ன பட்டங்கள் இருக்கு. ஆதவன். என்ன பேரு? ஆதவன் குட்டுவன். ஆமா, குட்டுவன். ஆதவன்னா இந்த வருங்க சேரலாதன். உதயன் சேரலாதன். ஆதன் வந்துருதா? குட்டுவன்னா சேரன் செங்குட்டுவன் வந்துருதா? வேற வானவன். வானவராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வானவன் போன்ற பேர். சரிங்களா? என்ன பேரு? இரும்பொறை. ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? இரும்பொறை. இரும்பொறை அப்படின்னு சொன்னா இங்க என்ன அர்த்தம் தெரியுங்களா? பொறைனா மலைன்னு ஏற்கனவே சொன்னா, மலை, குன்று, பொறை, சேரல். சரிங்களா? இப்படி இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? மலைகளுக்கு பேரு. பெருமலை. இப்ப இமயமலைன்னு சொல்லலாம். இமயமலைன்னு சொல்லுவாங்க. குன்றுன்னு சொல்ல மாட்டாங்க. குறுகிய பரப்புக்குள்ள இருக்குதான் குன்றுகள். சரிங்களா? பெருசா இருக்கிறது மலைகள். அடுத்தது பொறைங்கிறதுக்கு நமக்கு முழு அர்த்தம் தெரியல, பட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இந்த பெயர்கள்லாம் அதில் காணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா சோழர்கள். சோழர்கள் அப்படின்னு சொன்னால் நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள்னு சொல்லுவாங்க. வலிமையின் பொருட்டு உள்ளவர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அதுதான் இதில் இன்னும் மருது நிலம் வளமான நிலப்பகுதியாக இருந்ததுனால ரொம்ப வலிமையானவர்களாக மாறுறாங்க, நல்ல உற்பத்தி உறவு கூடுதலாகுது. ஸோ அதனால அவங்களோட வளர்ச்சிங்கிறது ஒரு பெரும் வளர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நபர்களும் டாப்பில் தான் இருந்தாங்க. பட் வந்து சோழர்கள் பகுதி மருது நில பகுதியில் நெல் உற்பத்தி மிகுதியாக இருந்ததுனால ஒரு கூடுதலான வளர்நிலையில் இருந்தாங்க. இங்கே தான் வந்து கோட்டை கொத்தளங்கள், அரண்மனைகள், சரிங்களா, அரண்மனைகள்லாம் கட்டி ஒரு மிகுதியாக கோட்டைகள் கூட மலைப்பகுதியில் இருக்கும். மலைக்கோட்டைகளில் அரண்மனைகள் அமைக்கிறாங்க, பெரும் பெரும் மாட மாளிகைகள், சரிங்களா, மாட மாளிகைகள் அமைத்து ஒரு பேரரசர்களாக, எல்லாருமே பேரரசர்கள் தான், பட் மற்றதை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணோம்னா இவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு தெரியுது. சோழல்ல நமக்கு சோழர்களை பற்றிய குறிப்புல நமக்கு முதல்ல கிடைக்கிறது யாரு? ஆமா, இவருடைய சோழ அரசு வேங்கட மலை வரை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேங்கட மலை வரை இருந்துச்சு. இது சொன்னோன்னு தான் எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. பழைய காலத்துல தமிழக நிலப்பரப்பு எந்த எல்லையோடு இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பகுதியில இருந்துச்சு? இந்த பகுதி தான் வடவேங்கடம் அப்படின்னு யார் சொல்லுவா? தொல்காப்பியர் சொல்லுவார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்துன்னு ஒரு வரி வரும். சிறப்பு பயணத்துல தான் அது வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தமிழகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், எந்த எல்லை பரப்புன்னு முதல்ல சொல்லணும். அதனுடைய இயற்கை சூழல்களை பத்தி தனியாக ஒரு கிளாஸஸ் கொடுப்போம். இப்போ சங்க காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பட் எல்லையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வடக்கே வேங்கடமலையும் வேங்கடமலை, தெற்கே ஆமா குமரி பகுதி, குமரி முனைன்னு தான் சொல்லுவாங்க, குமரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பாக்கிய வடக்கும் தெற்கும் சொன்னாங்க, மற்ற பகுதி யார் சொல்லுவாங்கன்னா கடலா இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் பழங்கால தமிழகத்துடைய நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது சொன்னது தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இவங்களுடைய வரலாறுல சோழர்களுடைய வேங்கடமலை வரைக்கும் அவருடைய எல்லை விரிவுபட இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு, சரிங்களா. அடுத்தது இந்த பக்கம் காவிரி கழிமுக பகுதிங்கிறான். காவிரி கழிமுக பகுதி அப்படின்னா என்ன? கழிமுகம்னா என்ன? நீர்பரப்பு ஆறு இருக்குல்ல, ஆறுக்கும் கடலுக்கும், ஆறுக்கு போய் கலக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கழிமுகம் அப்படின்னு பேர், சரிங்களா. அந்த வார்த்தையில ரொம்ப முக்கியம். திடீர்னு கேட்டுருவா கழிமுகம் என்னன்னு, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்தது தான். கழிமுகம்ங்கிற சொல்லி எந்த இடத்தை குறிக்குது? அப்ப ஆற்று நீர் இறுதியாக போய் சென்று இருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது, அல்லது கடல் நீரை குறிக்குது, அல்லது ஆற்று நீருடைய மையப்பகுதியை குறிக்குதா, அப்படி கேட்டுருவோம், சரிங்களா. அதனால கழிமுகங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆறும் கடலும் கலக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல எல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து நம்மள்ட்ட சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மீனுடைய வகை ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும். கடல் தண்ணி இருக்கும், உப்பு தண்ணி இருக்கும், ஆற்று நீரும் இருக்கும், சரிங்களா, நதி நீரும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கழிமுக பகுதியிலாம் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம ஏன்னா காவிரிங்கிறது நம்ம காவிரி பூம்புட்டுனா தலைநகராகவே, பழங்கால தலைநகராகவே இருந்த குறிப்புகள் இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா திருச்சி, அடுத்தது என்ன தஞ்சாவூர், அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல எது இருந்துச்சுன்னு சொல்றாங்க? காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் துறைமுகப்பட்டினம், சரிங்களா, துறைமுகமாகவும் இருந்துச்சு, தலைநகராகவும் விளங்கியதுன்னா பழங்கால செய்திகள் சொல்லப்படுறது உண்டு. இதுல வந்து சோழ மண்டலம், இதுக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஆமா, சோழ மண்டலம். மண்டலம் அப்படின்னா மொத்த பகுதிக்கு பேரு மண்டலம். பழைய காலத்துல மண்டலம் இருந்துச்சு, நாடுன்னு இருக்கும். அடுத்தது சாரி இருங்க, மண்டலம், கூற்றம், நாடு, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஊரு இப்படிதான் பழைய காலத்துல இருக்கும், ஊர் தெரு இப்படிதான் இருக்கும், சரிங்களா. இப்பதான் நம்ம நாடுங்கிறது ஒரு பரந்த எல்லையை குறிக்குது. மண்டலங்கிறது என்ன? ஒரு 3 மாவட்டம் சேர்ந்தா ஒரு மண்டலம்னு சொல்றோம். இப்போ பழைய காலம் அப்படி கிடையாது. மண்டலம்னா பறந்து விரிந்தது, பெரிய பரப்பளவு பழைய காலத்துல. நாடுங்கிறது உட்பட்ட பரப்பளவு. இப்படி ஆட்சி அமைப்பு முறை சூழல்னா நம்ம அதை பிறகு பார்க்கலாம், சரிங்களா. இதுல மிக முக்கியமான அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகால் சோழன் தான். ஏன் கரிகால் சோழன் முக்கியமான சொன்னாங்கன்னா, எத்தனை பேரு? 11 வேளிர்கள், சரிங்களா. 11 வேளிர்கள், சேரரு, பாண்டியர், சேரரு பாண்டியர் உட்பட்ட ஒரு டீம். எங்க எந்த இடத்துல நடக்குது? வெண்ணி பரந்தலை என்ற இடத்தில் ஒரு போர் நடக்குது. வெண்ணி பரந்தலைன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பகுதி கோவில் வெண்ணி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய பகுதி பேர்னா கோவில் வெண்ணி, சரிங்களா. தஞ்சை டு திருவாரூர் இடைப்பட்ட பகுதி, சரிங்களா. வெண்ணி பரந்தலை என்ற பகுதி இருக்குது. அந்த இடத்துல போர் நடந்திருக்குது. அவர்களை வீழ்த்தினார். அதனால அவர் வரலாற்று சிறப்பு மிக்க நபராக மாறினார். இது மட்டும்தான். இவருடைய சிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய. சிறு வயதிலேயே கரிய காலத்திலேயுடையவர் தான் கரிகாலன்னு சொல்லுவோம். சிறிய வயதிலேயே வயோதிக சின்னவனா இருக்கான், இவன் போய் ஆட்சி பண்ணுவானா, இவன் போய் ஆட்சி பண்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி எல்லாரும் ஏறாம பேசும்பொழுது வயோதிகனை போல வேடமிட்டு போய்
அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் நீதி வழங்கினார் அப்படின்னு அவரை பற்றி செவிவெளி செய்தியாக குறிப்பிடப்படுறது உண்டு. உலகத்திலேயே ரொம்ப அதிக காலம் ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது கரிகால் சோழனையும் சொல்லுவாங்க. இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் செவிவெளி, இது ரெக்கார்டபிள் உள்ளது. எலிசபெத் ராணியில் ரெக்கார்டபிள் பர்சன். ஸோ இவங்கெல்லாம் ரெக்கார்டபிள் இல்லை. பட் மெஜாரிட்டி நபராக டிஸ்கஸ் பண்ணும்போது யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால் சோழன் தான் வருவார். இவருடைய தனிப்பட்ட சிறப்பு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய என்னது சொல்லுங்க, இவருடைய தனிப்பட்ட சிறப்பு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கல்லாலான அணையை கட்டினார். இந்த கல்லணை தான் ரொம்ப ஃபேமஸ், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் கூட ஒரு கதை இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீர் மேலாண்மையை முழுமையாக உணர்ந்தவர்களாக யார் இருந்தா, ஒரு மன்னன் இருந்திருக்கிறான். நீர் பாசன முறை, ஒரு விவசாய உற்பத்திக்கு முதன்மை அம்சம் என்ன, நீர் தான். அதனாலதான் சொல்லுவாரு நீர் இன்றி அமையாது உலகு. சரியா? அதனால நீர் தான் மிக முக்கியமான விஷயம். விவசாய உற்பத்தி இதுலயும் நல்லா கவனிச்சுங்கன்னா, ஒரு கசிவே இல்லாம கற்களை எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. சரிங்களா? பாறை கற்களை அப்படி கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, அது கட்டின தொழில்நுட்பத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. அது டெக்னாலஜிக்கல் மூவ்மெண்ட்லாம். மண் பகுதி, அது மண்ணுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படியே கல்லை கொண்டு போய் அடிக்கிடுவாங்க. அது ஒரு அசைஞ்சு 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 எங்க போயிடும், இந்த கல்லு இங்க போயிடும். எங்க போயிடும், இங்க வந்துடும். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே விட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒரு கல்லை வச்சு பெரும் கற்களை வச்சிருவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைவு. மணல் தானே, மணல் கீழே அப்படியே இறங்கி 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 அடிப்பகுதியில் போய் இறங்கிடும். அப்புறம் இறங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மேலடுக்கு வைப்பாங்க. அது அசைவை கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி என்ன ஆகும், அது இறங்கி அது இப்படி செகண்ட் ஸ்டெப்ல வரும். இப்படிதான் என்ன இருக்குது, இப்படி வச்சு கீழ்ப்பகுதிக்குள்ள ரொம்ப, அதான் பில்லர். போய் நீங்க நீர் வர்ற பகுதிக்குள்ள அல்லது மணல் பகுதிக்குள்ள கொண்டு போய் அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுலேயே இல்லாத டெக்னாலஜின்னு சொல்றான். சரிங்களா? அறிவியல் சிந்தனைகள் ரொம்ப ஆற்றல் மிகுந்த அறிவியல் சிந்தனைகள் இருந்துச்சு. அதனாலதான் அந்த கல்லணை இன்றளவும் வீண் போகாமல் அழிந்து போகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இன்னும் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீரை சேமிக்கிறாங்கல்ல, தேக்கி வைக்கிற நீரை இன்னொரு பக்கம் அனுப்புவாங்க. வடிகால் பரப்பு. காவிரி கரை புரண்டால் கொள்ளும் இடம் எது, கொள்ளிடம். கொள்ளும் இடம் என்ன, கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கொள்ளிடம் போது காவிரி கரை புரண்டு, இதுல கரை புரண்டு தண்ணி வர போகுதுன்னா கொள்ளுமிடம் கொள்ளிடம்னா கொள்ளிடம்ங்கிற ஒரு ஆற்று பாசனத்தை உருவாக்குறாங்க. அதுல தண்ணி திறந்து விட்டுருவாங்க. அது நேரம் எங்க போய் கிடக்கும், சிதம்பரம் லைன்ல போகும். சரிங்களா? கொள்ளிடத்துல போய் கொள்ளுமிடம் கொள்ளிடம் வைக்கலாம். அது வடிகாலில் விவசாயத்துக்கு அது பயன்படுத்தப்படும். ஆனா மைனாரிட்டி தான். இங்க ஃபுல்லா தண்ணி வந்துருச்சுன்னா அங்க கொண்டு போய் பயன்படுத்தி அது கொண்டு போய் கடல் பக்கம் சேர்த்துடணும். மொத்த மக்கள் அழிஞ்சிடக்கூடாது. விவசாயத்துக்கு தேவையான அளவு நீர் கிடைச்சிட்டோம்னா மிச்சம் மீதியை இன்னொரு இடத்துக்கும் கொண்டு போகணும்னு சொல்ற நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்கள் யாரு, தமிழர்கள் என்கிற குறிப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. சரியா? ஸோ அதனால இவர் அந்த இதுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஆளா அவரை கருதுவாங்க. ரைட், ஓகே. அடுத்தது பிஸ்னஸ், வணிகம். இது யார் சொல்லுவாங்கன்னா பட்டினப்பாலை என்கிற நூல் சொல்லும். கொள்வதுவும் மிகை கொள்ளாது. ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, என்னது, கொள்வதுவும் மிகை கொள்ளாது, கொள்வதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறைவுபடாது, கொடுப்பதுவும் குறைவுபடாது, குறைவுபடாது பண்டம் பகிர அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பிசினஸ், இவ எப்படிப்பா இடையில முஸ்லிம்ஸ் முகமதியர்களுடைய ஆட்சி, அவருங்க யாரும் சரியா ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு பொருளை போய் வாங்குறோம், குறைச்சி கொடுக்குறாங்க, நம்ம கஷ்டமா இருக்குல்ல. ஒரு கிலோ பருப்பு போய் வாங்குறோம், 3/4 கிலோ கொடுத்தாங்கன்னா 1/4 கிலோ கொடுக்கணுங்கிற காசு வாங்கிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். போய் ஒரு பொருளை கேட்குறோம், அது மீனா இருக்கலாம், இல்லை அசைவ உணவா இருக்கலாம், சைவ உணவா இருக்கலாம், ஒரு பொருளை போய் கேட்குறோம். ஸோ ஆக்சுவலி பண்டைய காலத்தில் அதான் வணிகத்துடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்வதும் மிகை கொள்ளக்கூடாது. எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறத கூடுதலாகவும் நான் பெறக்கூடாது. 1 கிலோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு 1.25 கிலோ தாங்க சும்மா எடுத்துட்டு போங்கன்னா எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு தேவையானது நீ கொடு, எனக்கு எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லைன்னு சொல்லணும். கொடுப்பதும் குறைவுபடாது. நான் 1 கிலோ கொடுக்கணுங்கிறதுல நான் என்ன பண்றேன், அப்படியே மில்லிகிராம் கணக்கில் நான் பாட்டுக்கு 4 ஒரு காய்கறி ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதுவும் தப்பு. 1 கிலோனா 1 கிலோ ஷார்ப்பாக கொடுக்கணும். வாங்கும் பொழுதும் கூடுதலாணி வாங்கக்கூடாது, கொடுக்கும் பொழுதும் குறைச்சி கொடுக்கக்கூடாது. அப்படி பண்டத்தை பகிர்வது தான்
ஒரு சரியான வணிக நிலை அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லுது? பட்டினப்பாலை. அந்த இது யாரை பற்றி பாடி இருக்கும்னா கரிகால் சோழனை பற்றி தான் பாடப்படுது. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு பிசினஸ்ல வணிக மேலாண்மைன்னு சொல்லுவான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? வணிக மேலாண்மைன்னு சொல்லுவான். சரியா? இப்ப நீங்க ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தோடனே சொன்னேன். இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க, இப்போ 1 கிலோ வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க, இப்போ ஒரு 3/4 கிலோ இருக்கு, 1/4 கிலோ குறைஞ்சு போச்சு, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? முகமது ஆட்சியில நடந்த ஒரு சட்டம் அது. என்ன தண்டனை கொடுக்கலாம்? போய் சண்டை போட்டு தான் வாங்கணும், வேற எதுவும் பண்ண முடியாது.